சீஷர்களுக்கு சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த ஸ்தலத்திலே நீங்கள் என்னோடு கூட நித்தியமாய் வாசம் பண்ண போகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சில சொத்து பத்துக்களை சேர்ப்பது ஒரு இயல்பான ஒரு காரியம். நாம் யோசிப்போம், நான் இந்த வீடு வாங்கி கட்டி வச்சேன்னா என் பிள்ளை வந்து தங்குவான் அப்படி சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறது நம்முடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. அவங்க தங்குறாங்க தங்கலை, அது வேறு விஷயம். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே பேசும்போது யோவான் 14வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா அவங்களாம் கலங்கி போயிருந்தாங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை கூட்டி செல்லுவேன் என்று சொல்லுகிறார். சீஷர்களுக்கு சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த ஸ்தலத்திலே நீங்கள் என்னோடு கூட நித்தியமாய் வாசம் பண்ண போகிறீர்கள். அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட அங்கே எல்லா பக்திமான்களோடு கூட பரிசுத்தர்களோடு கூட நாம் நித்தியமாய் சந்தோஷமாய் பாடி மகிழ்ந்து கண்ணீர் இல்லாமல் எந்த ஒரு நெருக்கம் இல்லாமல் சந்தோஷமாய் வாழக்கூடிய அந்த ஒரு இடத்தை சென்றடைவதற்காகத்தான் நாம் இந்த வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சங்கீதக்காரன் தாவீது அழகாய் சொல்லுகிறான், 15வது சங்கீதத்தின் 1வது வசனத்திலே, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இது கடவுளிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றது போல இருக்கும். ஆண்டவரே, யார் உம்முடைய வீட்டில் தங்க முடியும்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ண முடியும் என்று அந்த கேள்வி கடவுளிடத்திலே கேட்டாலும் அது நமக்கே ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆண்டவரே, நான் அங்கே வந்து தங்கணும்னா நான் எப்படி குவாலிஃபை ஆகணும் என்று சொல்லி அந்த குவாலிஃபையிங் க்ரைட்டீரியாவுக்கு 2 காரியந்தாங்க அவசியமாக இருக்குது. ஒன்று மனசு, 2வது நாவு. இந்த மனசு நிமித்தமாக நாவின் நிமித்தமாக நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும். எப்படி சொல்லுகிறேன் என்று பார்க்கும்பொழுது, தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும்பொழுது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லி 2வது வசனத்திலே சொல்லுகிறார். அப்போ அதுதான் குவாலிஃபையிங் க்ரைட்டீரியா. நான் உத்தமனாக நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும். அப்போது நீங்கள் நாவு மனசுன்னு சொன்னீங்களே, அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 1 by 1 நான் சொல்கிறேன். அவன் நாவினாலே புறங்கூறாமல். நம்ம நாவினாலே பேக் பைட்டிங் பண்ணவே வேண்டாம். சில பேர், அதாவது தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், நாவினால் சுட்ட புண் ஆறாதேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாவினாலே நம்ம காயப்படுத்துவாங்க, பேச்சினாலே சொற்களினாலே. ஆகவே அப்படி செய்யக்கூடாது. நாவினாலே புறங்கூறாமல் தன் தோழனுக்கு, உங்களை நம்பி வந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. மனதின் காரியம். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல். அகெயின் காசிப்பிங். நான் அங்கே போய் பரியாசக்காரர்கள் பேசும் இடத்துல நான் ஏன் நிற்க போகிறேன், உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன் என்று சொல்லி அவனை தள்ளிவிடாமல் ஆணையிட்டுதலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை கடைப்பிடிக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டான்னா அந்த ப்ராமிஸ்னால் அவனுக்கே நஷ்டம் வந்தாலும் அதை தவறாது இருக்கிறான், அந்த ப்ராமிஸில் தவறாது இருக்கிறான். இது வாக்கு உடையவன், அவன் சொல் தவறாதவனாய் இருக்கின்றான் என்று பார்க்குறோம். நாவை அடக்கி ஆள நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளாய் சத்தியத்திற்குள்ளாய் வைத்து நடக்கும் பொழுது அவர் அப்படியே தான் சொல்கிறார். அதுக்கு அடுத்தது சொல்கிறார், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல்
குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கடைசி வசனத்திலே சொல்லுகிறான். நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாவை காத்துக்கொள்வோம், நாம் மனதை காத்துக்கொள்வோம், சத்தியத்திலே நடப்போம், சத்தியத்தை பேசுவோம். கர்த்தருடைய பர்வதத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே அவரோடு கூட நித்தியமாய் நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திலே நாங்கள் உங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். நித்தியமாய் உம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்கு நாங்கள் உத்தமமாய் நடந்து நீதியை கடைபிடித்து சத்தியத்திலே வாழ எங்கள் நாவையும் எங்கள் மனதையும் கட்டுப்படுத்தி நீர் உம்முடைய சமூகத்திலே எங்களை சேர்த்து கொள்ளும்படியாக தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.